சென்டிமீட்டர் வந்து நம்ம அளவெடுத்து காம்பஸ் வச்சு ஒரு ரவுண்ட் போட்டுடணும். இன்னொரு செட்டை 1 சென்டிமீட்டரில் வச்சு ரவுண்ட் போட்டுருங்க. அதுக்கடுத்து 3 சென்டிமீட்டருக்கு இப்போ நம்ம ரவுண்ட் போட்டோம் இல்லைங்களா, அதே இடத்துல வச்சு அது மேலேயே ஒரு ரவுண்டு போட்டுடணும் 3 சென்டிமீட்டரில். இப்போ பார்த்தீங்கன்னா இதேமாதிரி ரவுண்ட் போட்ட பிறகு சென்டரில் ஸ்கேலில் கோட் கிழிச்சிக்கோங்க. இதை வந்து நம்ம 4 பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். ஓகே, இதேமாதிரி 4 பீசஸாக நம்ம கட் பண்ணி எடுத்ததும் அதை க்ளூ போட்டு ஒட்டிட்டு கார்ட்போர்டு இருக்குது, கார்ட்போர்டு அட்டையில் நீங்கள் என்ன பண்ணணும்னா இதே மாதிரி ஒட்டிடணும். இப்போ தான் இந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க அலாரம் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரைட் லைன் இதேமாதிரி கோடு போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2 சென்டிமீட்டருக்கு வந்து ஒரு டாட் வச்சுட்டு இதே மாதிரி கோடு கிழிச்சிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சென்டர் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு நேராக இதே மாதிரி நம்ம வரைஞ்சி வச்சுக்க கோடுக்கும் இதே மாதிரி நேர் கோடு வரைஞ்சிக்கோங்க. இப்போது இந்த 2 வளைவு இருக்குது பார்த்தீங்களா, வளைவுக்கு 2 சைடுமே 1 இல்லை 1.5 சென்டிமீட்டருக்கு கோடு கிழிச்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். 1.5லே நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் பிளாக் கலரில் போட்டிருக்கு பார்த்தீங்களா, இதே மாதிரி கட்டிங்கில் இதை கட் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். இந்த 4 பீசஸும் கட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு அந்த ரவுண்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல ஸ்கேலை வச்சுட்டு இந்த இடத்த நம்ம வந்து மடித்தோன்னா இதே மாதிரி மடியும். நம்ம வந்து ஃபுல்லாக வந்து கட் பண்ணக்கூடாது, வளையும் கார்ட்போர்டு, அதே மாதிரி வளைச்சி வச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 2 பீசஸ் இதே மாதிரி எடுத்துகிட்டு உள்ள நூலை சுற்றணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் ஒயிட் கலர் நூலை வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா 18 to 19 டைம்ஸ் வந்து ஒயிட் கலர் நூலை இப்போ நான் காட்டுற மாதிரியே நீங்கள் சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு கட் பண்ணதும் 18 ரவுண்ட் முடிஞ்சதும் நீங்கள் இதே மாதிரி உள்ள நூல் இல்லை ஊசி வச்சு நீங்கள் இதே மாதிரி எடுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் நூல் வந்து நான் 48 to 50 பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு வந்து பிங்க் கலர் நூல் சென்டரில் வந்து இதே மாதிரி சுற்றணும். கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சதும் நம்ம பிங்க் கலர் நூலை எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அங்கேயே கொண்டு வந்து இப்போ முடிச்சிட்டோம் பாருங்கள். இதே மாதிரி முடிச்சிட்ட பிறகு அதுக்கடுத்து ஒயிட் கலர் நூல் வந்து பார்த்தீங்கன்னா 50 to 53. இதே மாதிரி நம்ம ஒயிட் கலர் நூலை அந்த 50 to 53 இது ஃபுல்லாமே வந்து கவர் பண்ணுற மாதிரி ஃபுல்லாக நம்ம சுற்றிடணும். இப்போ சுற்றி முடிச்சதை என்ன பண்ணணும், நம்ம அடுத்த செட் ஆஃப் கார்டு 2 கார்டையும் எடுத்துகிட்டு ஃபுல்லாக ஒயிட் கலர் நூலை வந்து பார்த்திங்கன்னா 110 to 115 வரைக்கும் நம்ம ரவுண்ட் பண்ணிக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் லிங்கை ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட் என்னன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ கட் பண்ணி முடிச்சுட்டாச்சு. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணணும், இதே மாதிரி கிளிப்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த கிளிப்பை வச்சு கனெக்ட் பண்ணிவிட்டு சிசரால் கட் பண்ணணும். இப்போ இதே மாதிரி திருப்பி கிளிப்பை வச்சு கனெக்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம சென்டரில் சிசரால் கட் பண்ணணும் 2 சைடும்.
இப்போ கட் பண்ணி முடிச்சது நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் நூலை கட் பண்ணிவிட்டு ஒயிட் நூலை கட் பண்ணிவிட்டு சென்டரில் கிளிப்ஸ் இருக்குது இல்லைங்களா அந்த சைடு வந்து நம்ம அந்த கார்ட்போர்டு எடுத்தோம்னா ஒரு கேப் வரும். அந்த கேப்பில் வந்து நம்ம அந்த நூலை விட்டு டைட்டாக முடிச்சு போட்டுடணும். நம்ம இதை அப்படியே ரவுண்ட் பால்ஸாகவே யூஸ் பண்ணலாம். இல்லை கீ செயின் இல்லை ஏதாவது ஹேங் பண்ணுற மாதிரி பண்ணணும்னா இன்னொரு நூலை எடுத்து கட் பண்ணிவிட்டு இதே மாதிரி நாட் போட்டுட்டு சேம் அந்த கிளிப்புக்கு சென்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அந்த சென்டரில் விட்டு சென்டரில் வர மாதிரி நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு முடிச்சு போட்டுடணும். இப்போ முடிச்சு போட்டதும் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த கிளிப்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இந்த கார்ட்போர்டை ரிமூவ் பண்ணணும். இப்போ வந்து நமக்கு ரவுண்டு வந்து கிடச்சிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இதுலேயே ஹார்ட் ஷேப்பில் தான் இருக்குது. இந்த நூலெல்லாம் கரெக்டாக கரெக்ஷன் பண்ணிவிட்டு சிசரில் நம்ம கட் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணணும். அதிகமாக கட் பண்ணால் வந்து வேஸ்ட் ஆகிடும். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சைஸு ஷேப் வர வரைக்கும் நம்ம வந்து சிசரால் அந்த உள்ள நூலை கட் பண்ணணும். இப்போ கொஞ்சம் நம்ம எக்ஸஸாக கட் பண்ணிவிட்டோன்னா அப்புறமேட்டு வந்து சுத்தமாக இந்த பால் வந்து வேஸ்ட்டாக போயிடும். இதே மாதிரி நம்ம ஃபைனலாக கட் பண்ணி முடிச்சதும் காட்டுறேன். உங்களுக்கு அந்த நூல் வந்து பிங்க் கலர் நூலை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி நீங்கள் ரவுண்ட் பாலில் ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதான். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் உங்கள் சஜஷனை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா பம் ஹாட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது சூப்பராக இருக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த லிங்கை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.